மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை என்று இவருடம் சித்ரா பௌர்ணமி அந்த ஒரு நன்னாள் வருகிறது. பொதுவாகவே பௌர்ணமி என்று சொன்னால் அந்த முழு நிலவு அப்படின்ற அர்த்தம். அப்போ அந்த சந்திரன் தான் அந்த நிலவை சொல்லுகிறோம்ல, சந்திரன் தான் அதுக்கு அதிபதி. இந்த சந்திரன் தான் சரீரம், மனம், புலன்கள் சொல்கிறோம்ல, இதுக்கெல்லாம் அதிபதி. அதில் இந்த மனோகாரகன் அதுக்கு சந்திரனுக்கு மெயினான பேர். அப்போ ஒரு மனம் ஒரு முழுமையான ஒரு நிறைவான மதியை கொண்டு இருப்பதனால் நிறைமதி நாள் என்று கூட சொல்லுவார்கள். அப்போ நிறைமதி நாள் தான் பௌர்ணமி. அப்போ மனம் ஒரு நிறைவடைந்த நாள் பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமி நாளும் அதுவும் இவ்வருடம் திங்கட்கிழமை என்றே வருகிறது, சந்திரனுக்குரிய நாளிலே வருகிறது. இதில் இருந்துன்னா மற்ற பௌர்ணமிக்கு இல்லாத விசேஷம் இந்த சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு ஏன் வருகிறது என்று சொன்னால், இந்த சூரியன் சித்திரை மாதம் மேஷத்திலே காலபுருஷ தத்துவத்திலே மேஷத்திலே உச்சம் பெற்றிருப்பான். அப்பொழுது அதற்கு நேர் எதிரிலே சந்திரன் துலாத்திலே அந்த சுக்கிரனுடைய வீட்டிலே இந்த மனமானது சந்திரனானது வீற்றிருப்பான். இருவரும் சமசப்தமமாக இருப்பார்கள். இதுதான் பௌர்ணமி நன்னாள் என்று சொல்லுவோம். இந்த வருடம் அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் ஆத்மகாரகன்னு சூரியனுக்கு பேர். இந்த ஆத்மகாரகனான சூரியன் உச்சம் பெற்று மேஷத்திலே காலபுருஷ தத்துவத்திலே மேஷத்திலே தலையிலே அந்த ஒரு சிரசிலே அமையப்பெற்று அந்த அதற்கு நேர் எதிர்த்தாப்பிலே துலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனமானது ஒரு துலாம் என்று சொன்னால் தராசு என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த தராசை போல் ஒரு சரிசமமாக ஒரு சமநிலையிலே மனம் அமையப்பட்டிருக்கிற அந்த நாள், அந்த சந்திரன் மனம் அமையப்பட்டிருக்கிற நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. அதுவும் ஆத்மகாரகனான சூரியனும் உச்சம் பெற்று மனோகாரகனான சந்திரனும் அந்த துலாத்திலே ஒரு சமநிலையுடன் இருக்கக்கூடிய இந்த நாள் சித்ரா பௌர்ணமி நன்னாள். அதனால தான் சித்ரா பௌர்ணமிக்கு இந்த சித்திரை மாதத்தில் தான் தேரோட்டம்லாம் வச்சுருப்பாள். இந்த தேருங்கிறதுக்கு நிறைய சித்திரை தேர் இருக்கு இல்லையா, இந்த தேருங்கிறது எப்படின்னா ஒரு ஜீவாத்மா அந்த தேர் நிலையிலேருந்து கிளம்பி அப்புறம் சுற்றி ஊரை சுற்றி மறுபடியும் இந்த நிலையே வந்து அடையும். அப்படியே என்ன அர்த்தம், அந்த பரமாத்மாவிலேருந்து கிளம்பிய ஜீவாத்மாக்கள் அப்படியே சுற்றி வந்து பிறவி எடுத்து திரும்பி மீண்டும் அந்த பரமாத்மாவே சென்று அடையும்ங்கிறது தான் தேரோட்டத்தினுடைய தத்துவம். அதே அடிப்படையிலே இந்த ஆத்மகாரகனும் மனோகாரகனும் அந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளிலே சமநிலை பெற்று இருக்கின்ற பொழுது, ஆத்மகாரன் உச்சம் பெற்று இருக்கின்ற பொழுது எவ்வாறு தேர் அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை தேர் போல் அந்த கிளம்பிய இடத்துக்கே சென்று சேருகிறதோ, அதேபோல் இந்நாளிலே நாம் செய்யக்கூடிய பௌர்ணமி விரதங்களும் பூஜைகளும் எல்லாமே நம்முடைய இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்துவதற்கு மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்விலே அனைத்து வளத்தையும் நலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள்.